முதல் கொண்டு ஆண்டவர் நீங்கள் எப்படி நாணத்திலையும் தேர்ந்து வளர்ந்தீங்களோ அதே போல் இந்த குழந்தையை நீர் உம்முடைய அறிகிற அறிவிலும் நாணத்திலும் தகப்பனின் அதிகமாய் வளர செய்யும்படியாக செய்வீங்க கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆரம்பம் முதல்ல முடிவு வரை இப்படி கிருபையினால் எங்களை மூடி மறைத்து வழிநடத்துங்க. வர வேண்டிய பிள்ளைகளை இப்படி சமூகத்தில் நேரத்தோடு கொண்டு வந்து சேர்த்து இந்த பிள்ளைகளை அனைவரும் ஏகமனமாய் ஆசீர்வதிக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாக இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது சபை பிள்ளைகள் வந்து பாடலை பாடுவார்கள். வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
போவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே
சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. இந்த பிறந்த நாளுக்கு வந்திருக்கிற
உங்கள் அனைவரையும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறேன். இந்த விசேஷத்திற்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்கு செல்வையும் பாஸ்டர் செல்வமையா அவர்கள் கரடியூத்து தண்டா சபை பாஸ்டர் செல்வமையா அவர்கள் சங்கீதம் 127 வாசிப்பாங்க. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் வீழ்த்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடையே பேசுவார்கள் என்பதே. நன்றி பாஸ்டர். அடுத்தபடியாக அருங்குருக்கை சபை பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் சங்கீதம் 128 சங்கீதத்தை வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. ஆமென். அடுத்தபடியாக திருக்கோயிலூர் அந்திலி சபையை சார்ந்த பாஸ்டர் ஈஸ்டரை அவர்கள் முன்னாக வரவும். அவர்கள் சங்கீத பகுதி 115 சங்கீதத்தில் 9 முதல் 18 வரைக்கும் வாசிப்பாங்க. ஐயா ஈஸ்டர் ஐயா முன்னாடி வாங்க. பாஸ்டர் அம்மா முன்னாடி வாங்க கொஞ்சம். சங்கீதம் 115 9 முதல் அது முடிய வரைக்கும் வாசிக்க கவனமாக கேட்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் மனுப்புத்திற்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. தேங்க்ஸ் ஐயா. உட்காருங்க. பாஸ்டர் ராமா முன்னாடி வாங்க. ஈஸ்டர் ஐயாவுடைய துணைவியார். சார், இந்த நிகழ்ச்சிக்கு தொடங்கினதனுடைய நோக்கம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு. இதில் ஒரு சாட்சி நான் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால்,
எனக்கு திருமணமாகி 2029 திருமணமானது. 2009 திருமணமானது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு 2025 ஆண்டில் கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை அவர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு காரணம், கர்ப்பத்தின் கனி எனக்கு அவரால் கிடைத்தது. அது அவரால் வந்த ஒரு சுதந்திரம். என் மேல் இருக்கிற நிந்தையை நீக்கி போட்டார். என் மேல் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு தேவன் என்னை நன்மையினால முடிசூட்டினார். இதற்கு பின்பதாக கர்த்தர் என்னை ஆபிரகாமை எப்படி அவருடைய திட்டம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு அவன் ஒரு சீரிய தேசத்தான். அந்த சீரிய தேசத்தானா இருக்கும்போது அவனுக்கு 100 வயதில் கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்தார். அந்த கர்ப்பத்தின் கனி 100 வயதில் எப்போ அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு கர்த்தர் அவனுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு பூமி என்று வைத்திருந்தார். அது கானான் தேசம் என்கிற ஒரு பகுதியாக இருந்தது. ஆபிரகாமுடைய சொந்த தேசம் அசிரியா தேசம், சீரியா தேசம். அவனுடைய வாக்குத்தத்த பகுதி கானான் தேசம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு. அப்போ சீரியா தேசத்தானாகிய ஆபிரகாமை அழைத்து 100 வயதில் கர்த்தர் கானான் தேசத்தில் கர்ப்பத்தின் கனி கொடுத்தார். கர்த்தருடைய வாக்கு தத்தம் அவனுக்கென்று இருந்தபடினால அதை எங்கே அவர் நிறைவேற்றினார் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கென்று எந்த பகுதியை வாக்கு தத்தம் செய்திருந்தாரோ அந்த பகுதிக்கு அவன் வந்த பிறகுதான் அந்த கர்ப்பத்தின் கனி கொடுத்தார். அதன் பிறகுதான் அவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமால காண முடிந்தது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதலாவது செங்கம் பகுதியில் சபை சர்ச்சு ஊழியம் செய்தோம். திருக்கோயிலூர் பகுதியில் சர்ச்சு ஊழியம் செய்தோம். அங்கெல்லாம் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கல. நாங்கள் எவ்வளோ ஜெபித்தோம், எவ்வளோ தூரம் ஆண்டவர் இடத்துல மன்றாடினோம், எதிர்பார்த்தோம். அன்றைக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கல. கர்த்தர் எங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்த பகுதி, வாக்குத்தத்த பூமி, அவர் பண்ணின ப்ராமிஸ் லேண்ட் எது அப்படின்னா இந்த தாணிப்பாடி, இந்த பகுதி, இந்த பட்டணத்தில். அப்போ கர்த்தர் எங்களை 12 வருஷங்களுக்கு ஊழியத்தில் வைத்து 12 வருடங்களுக்கு பிறகு கொண்டு வந்து அவர் நியமித்த அந்த தேசத்தில் நியமித்த பிறகுதான் அவரால் நியமிக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைத்த அந்த சுதந்திரம் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த நாளை காண செய்த என் தேவனாய் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றிகளை நான் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய சமூகத்திலே இன்றைக்கு அவருடைய தேசத்தில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்பதை இந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் கொடுத்த பூமியில் நாங்கள் வந்து சேர்ந்த பிறகுதான் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இதை கொண்டு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாதான், அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டேன். எல்லா இடத்துலையும் நான் ஊழியம் செஞ்சுருக்கலாம், ஆனாலும் எல்லா இடத்துலையும் நான் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அவர் என்னை எங்கே நியமித்தாரோ, எங்கே என்னை அழைத்தாரோ, எந்த பகுதியில் வச்சாரோ அந்த பகுதியில் நான் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய நன்மைகளை நான் பார்க்க முடியும் என்பதை கர்த்தர் என்னுடைய ஊழியத்தில் அவர் நிறைவேற்றினார். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரத்துலேருந்து அடியன் மேலே அன்பு வச்சு ரொம்ப தொலைவில் இருந்து எனக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் அன்புக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் தேவனாய் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது செய்தி பகுதியை பாஸ்டர் டேனியல் அவங்க அந்த செய்தி பகுதியை கொடுப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் எனக்கு ஆஃப் பண்ணி தந்தால் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கேட்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லோரும் இது முடிந்து வயறார பசியார வந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம் வயறார வாயால் பிள்ளையை வாழ்த்த ஆசிரியக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சங்கத்தில் கேட்டு வந்திருக்க அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் இனபந்துகளுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியை வாழ்த்து சொல்கிறேன். இந்த
அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கொண்டாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, அப்படி தானே? அதனால் பிள்ளைகளை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில வேதங்கள் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி கொடுக்குற ஆண்டவர். அதுக்கு பிறகு சொல்லி நான் பிள்ளை பெற தடை பண்ணுகிறவர் அல்ல சொல்லிட்டு ஆண்டவர் பிள்ளை கொடுத்து அதை மடியில் வைத்து தாளாட்டி அதுக்கு நீ தாய்ப்பாலை கொடுத்து நீ மகிழ்ச்சியாக இருப்பான்னு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லியிருக்கு. அதுதான் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இத்தனை வருஷம் ஆண்டவர் ஏன் இது பண்ணாருன்னா அவங்களுக்காக பெருமூச்சு விட்டு ஆண்டவர் பாரு, நம்மளோட ஆண்டவர் பரலோகத்தில் பேசி கொண்டு இருந்திருக்கிறார். ஆண்டவர் அவர் ஊழியம் செய்கிறவர். இத்தனை வருஷமாக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் பஞ்சராகி இப்படிலாம் நடந்து ஊழியம் செய்த மனுஷனுக்கு இயேசுவானவர் ஆண்டவரோட பரிந்து பேசுகிறது. ஆண்டவரே அந்த பெருமூச்சு தான் கர்த்தனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம், வேதம் என்ன சொல்லுறோம்னா சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசித்து ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது பிள்ளைகளின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் பிள்ளைகளும் இப்படி இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் என்ன சொல்லுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னா விஜய் பாஸ்டர் மனைவி என்ன சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீராராம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் என்ன சொல்லணும் அடுத்த வாசிக்கும் போதே பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் அடுத்து பிள்ளைகளை பெற்று எடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. பிள்ளைகளை என்னிடம் போதித்து வளர்த்த விட வேண்டும். பிள்ளைகளை வளர்த்து அங்கே தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நான் பிள்ளைகளை என்ன செய்கிறேன், பெற்றெடுத்தேன். அவர்களும் எனக்கு செவி கொடுக்காம போன ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம என்ன முதலாவது பிள்ளைகள் செவி கொடுக்க வேண்டுமானால் நாம் 128ஆம் சங்கீதம் சொல்வது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை காலையிலும் சாயங்காலம் என்ன செய்யுங்க, காதில் என்ன மந்திரம் சொன்னால் ஸ்தோத்திரம் என்ற மந்திரம் சொல்லிக் கொடுங்க சொல்லுவேன். அது நாளடைவில் அவங்களுக்கு என்ன செய்யும், வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி அதை செய்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, காலையிலேயும் மாலை என்ன செய்யணும், காதில் என்ன செய்யணும், கொஞ்சம் பேசுங்களேன், ஸ்தோத்திரம் என்ற மந்திரம் சொல்லணும். அப்போது தேவன் அவரை இது முதிர்ந்த வயதில் கனி கொடுப்பார்களாம். நம்ம அது சின்ன வயசில் செய்ததை தான் பெரிய வயசில் செய்வார். ஆகவே வேதம் சொல்வது பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரமாக இருந்தாலும் அது சுதந்திரவாளியாக நம்ம வாழ்க்கையில் சுதந்திரமாக வாழ வேண்டுமானால் நாம் தேவனுடைய வசனத்துக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே வேதம் என்ன சொல்லுன்னா, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பிள்ளைகள் சமாதானமே இல்லை. பிள்ளைகளை ஏன் பெற்றெடுத்து நினச்சிட்டு இருக்கிறோம். ஒன்று எனக்கு தெரியுது, நாம் சமாதானமாய் பிள்ளை பெற்றெடுத்திருந்தால், ஜெபத்தோடு பிள்ளை ஏற்றெடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், சமாதானத்தோடு இருப்பார்கள். அதனால் சொல்வார், பிள்ளைகள் எனக்கு கொடுக்க பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள். அப்போ தேவன் பிள்ளைகளை கொண்டு நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சமாதானம் சொன்ன அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். நமக்குள் ஒரு சமாதான வார்த்தையில் பிள்ளைகளுக்குமே சொல்ல பழக வேண்டும். நம்ம குழந்தை உருவாகும் 3 மாதம் ஆகும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். அடிக்கடி எல்லா இடத்துக்கும் பேசுகிறது சைக்காலஜி பார்த்தாச்சுன்னா 3ஆவது மாதத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்னு அது காதில் விழுகிறது. அப்போ நான் என்ன சொல்லுன்னா, நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரமும் ஜெபமும் ஆராதனையும் அல்லையிலேயே எங்கே விழும், பிள்ளையோட காதில் விழும்போது காலில் அது பிறந்தோடனே செய்யுது, அது நமக்கு என்ன வழிகாட்டுகிறது. அப்போ நம்ம தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். அவங்களுக்கெல்லாம் ஞானம் தேவை, அறிவு தேவை. கர்த்தருக்கு பயப்பட அறிவு இருந்தால் மட்டும்தான், ஞானம் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். பிள்ளைகள் என்ன செய்யணுமா, வளர்த்த வேண்டிய விதத்தை கர்த்தர் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது என்னது, தகப்பனும் தாயும் கடவுளுக்கு பயப்படுறவா இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளும் கடவுளுக்கு பயன்படும். அடுத்த வசனம் வாசிக்கும் 127ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போதே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், என் கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த என்னது வரனாக இருக்குது. அப்போ கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்டது தான்.
ஆனால் நம்ம இன்னும் என் பிள்ளை சொல்லுகிறோம். தப்பு இல்லை, நம்ம தான் பெற்றெடுத்தோம். அதுக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் இல்லாமல் நமக்கு எந்த கிருபையும் இல்லை. கிருபையால் கிடைக்கப்பட்ட இந்த குழந்தையை நம்ம இனி ஒரு ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எப்படின்னு மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். இனி நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம், நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும், என்னவா இருக்க வேண்டும், நம்ம இப்பவுமே நினைக்கணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம படிப்பில்லை அந்த பிள்ளைன்னு படிப்புன்னு நினைக்கணும். நம்ம படிக்காட்டணும், பிள்ளை என்ன செய்யணும், படிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவை கற்றுக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வளர்ந்து போல நம்மளோட பிள்ளை என்ன செய்ய வேண்டும், நல்ல ஞானத்தில் வளர்த்து கொட்ட வேண்டும் இல்லையா? சில குடும்பங்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், பிள்ளை பிறந்த ஆனால் இல்லைங்கண்ணா அவன் ஆடை மேப்பன் பண்ணி மேப்பன் இப்படியே சொல்லி பிள்ளை என்ன ஆகிட்டாங்க அப்படி. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் சொல்லியிருக்க வேண்டும். அது கிறிஸ்தவனாலும் சரி, கிறிஸ்தவங்கள் அல்லாலும் சரி, யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நல்ல காரியங்கள் கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு தகப்பனும் தாய். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பிள்ளைகளை சுதந்திரம் விடணும்னா பிள்ளைகளை அப்படி சுதந்திரப்பட சொல்லவில்லை. நற்காரியங்களை சொல்லி அவள் சுதந்திரவாளியாக மாற்றும்போது வருங்காலங்கள் நமக்கு என்னது, நமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகள். அடுத்தது 128ஆம் சங்கத்தில் வாசிக்கும்போது பிள்ளைகள் எப்படி இருப்பாலும் பந்தியை சுற்றி ஒலிமர கண்டிகளை பெறியிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அதுக்கு பிள்ளைகள் ஒலிமர கண்டிகளை போல் இருக்க வேண்டும். மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் வாசிங்க 3ஆம் வசனம் 120. அப்போ மனைவி எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், திராட்சை கொடியை போல் இருக்க வேணும். கனி கொடுக்கிற பிள்ளை மனைவியாக இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் ஒலிமர கன்னிகளும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்னென்னா, நம்ம அவங்களே இருக்கணும், வேத வசனத்தினாலே வளர்த்த வேண்டும். காலையிலையும் மாலையும் பிள்ளைகளை கொஞ்சம் வயசானவொடனே ஒரு குறிப்பிட்ட வயசு பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம அதிகாலை எழும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைகள் செய்கிறாங்க. தகப்பன் வழியே தான் பிள்ளைகள் அப்படி தான், தாயின் வழியே தான் பிள்ளைகளை போயிருக்கிறது. அதனால தான் என்னைக்கிறோம், நம்ம பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒழிஞ்சி நம்முடைய குறைகள் உணரும். நம்ம சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருக்கும்போது யோசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிள்ளையெல்லாம் 28 வயசு அடித்து வளர்த்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அது நல்லா இருக்கிறாங்க. அது நீங்கள் அடிக்கடி சொல்ல, வேதத்தை சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அன்பில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போல்லாம் ட்ரெண்டிங் மாறி போச்சு. அன்பில் பேசினா தனியாருங்க, அது கூட கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளை வளர்ப்பதில் நாம் சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். அவளை கோபமாக பேசி அவளுக்கு திட்டி இப்படிலாம் பேசின பிள்ளை என்ன மாட்டாங்க, நாளைக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அந்தளவுக்கு பிள்ளைகளை நம்ம வளர்த்துக்கு ஆண்டு சொல்ல, வசனத்தின்படி பிள்ளைகளை ஞானத்தில் வளர்த்த வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்மளும் பயந்துருக்கணும், நமக்கும் ஞானம், நமக்கும் அறிவு இருந்தால் தான் பிள்ளைகளை அறிவில் நடத்த முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவை, நம்ம கேட்போம், ஐயா நான் பைபிள் படிக்கல, எனக்கு படிக்க தெரியல. ஆண்டு சொல்கிறார், கடவுள்கிட்ட ஞானத்தை கேளு. என்ன செய்யணும், அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் அறிவாளி. அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும். நீதிமன்றம் 31 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ பெண்களுக்கு தான் என்னது முழு உரிமை குடும்பத்தில் இருக்கிறது. அதனால் கணவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல, கணவனுக்கு அதில் உரிமை இருக்கிறது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார். ஆக வேதம் மனசு பாருங்கள், கீழே வாசிக்கும் போது எஸ்ஏ 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 59 21. 59 59:21. என்மேல் இருக்கும் தேவ ஆவியும் பாருங்க, நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிற. என்ன சொல்லுன்னா, என் மேல் இருக்க தேவ ஆவியையும் என் வாயில் என் வார்த்தைகளும் அவர் வார்த்தைகளும் என் வாயிலின்றும் என் சந்ததியின் வாயிலின்றும் வழுகி போகாதபடி தலைமுறையினர் வாயினிலும் நீங்குவதில்லை. அப்போ தலைமுறை நமக்கு என்ன இருக்க வேண்டும், சத்தியத்தை நமக்குள்ள பரிசுத்தாவி பெற்றாச்சுன்னா பிள்ளைகளுக்கு அந்த ஆவி பெற தோணும். ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தில் நடக்க வேணும், நம்ம தேவ ஆவியில் நடக்க வேண்டும். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு குழந்தை நடத்துறதுக்கு அந்த ஆவியான் உதவி செய்வார்.
அதான் அந்த வசனம் வாசிக்கிறது. தேவ ஆவியும் என் வாயில் வைத்தேன். அப்போ நம்மளோட வாயிலெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் பேச வேண்டும், விசுவாச வார்த்தை பேச வேண்டும், ஆவிக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த ஆவிக்குரிய வார்த்தையை பேச வேண்டுமானால் பெற்றவர்களாக நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உட்காந்து மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசி பிள்ளைகளும் பேசுவாங்க. நம்ம உட்காந்து வேதத்தை வாசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்து ஆண்டவரே என் பிள்ளை பாருன்னு முடியாது. ஆகாரம் மாதிரி அளவுன்னு தேவையில்லை. பிள்ளைங்க என்னது ஆண்டவரே கெட்டு போச்சு அழுகிறதுக்கு தேவையில்லை. ஆண்டு சொல்ல பக்கத்தில் ஆசிரம் வச்சுருக்கிறேன், அங்கே என் கட்டளை வச்சுருக்கிறேன், அங்கே என் வார்த்தையை வச்சுருக்கிறேன். அது இங்கே என்ன செய்யுங்க? அவங்களுக்கு போதிங்க. ஹல்லேலூயா. போதிக்கணும். நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி போதிக்க முடியாது? இன்றைக்கி அநேகர் அதை யோசிக்கிறா. பாஸ்டர் வந்து போதிங்க, பாஸ்டர் எவ்வளோ போதும், இங்கே பெற்ற பிள்ளை உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு. நாங்கள் வந்து வசனம் தம்பி இப்படி அப்பா அம்மா கீழ்ப்பிடிங்க, கலாத்தியர் 5:6 இடத்துல உன் தாய் தாப்பின காணும், இப்படி தான் எங்களால் சொல்ல முடியும். ஒழிஞ்சு நம்ம வழி காட்டினா தான் அவங்க இனிவாங்க. நம்ம கத்துடைய வழி நடக்க வேண்டும். அது நம்ம கிறிஸ்தவர்களானாலும் கிறிஸ்தவ இல்லாட்டும் கடவுளுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களில் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஓங்கி வளருவார்கள். அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், அவங்களுக்கு சௌக்கியம் இருக்கும், அவங்களுக்கு நற்புத்தி இருக்கும். ஹல்லேலூயா. அது சரீரத்துக்கு என்ன எந்த ஊனம் இருக்காது. இதெல்லாம் ஏன் வேணும் சொல்லணும்? கர்த்தரை நம்புறவர்களுக்கு செழிப்பு உண்டாகிற ஒரு பகுதி தான். ஆகவே ராகேலை பாருங்கள், அவள் குழந்தை இல்லாமல் தான் இருந்தது. கடவுள்கிட்ட கேட்க பாரு, இப்போ இது புருஷங்கிட்ட கேட்டு கிடந்தான். அவன் சொன்ன கடவுள்கிட்ட கேள்வி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியம் பண்ணுகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்களாம் அப்படி தான் இருக்கிறோம். எங்களால் முடியாது, என் ஆண்டவர் முடியும் நம்பி தான் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் மற்றவங்க நாங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விஜய் பாஸ்டர் வீடெல்லாம் போய் பார்த்தாச்சுன்னா வீட்டுக்குள்ள யாரும் போக முடியாது, நான் மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன வீடு தான். உள்ளே தண்ணி ஏறி கிடக்கும், வெறும் மண் செவரு. ஆரம்ப காலெல்லாம் அவர் நான் முதல் ஸ்தாபனத்தை விசுவாசியாக இருக்கும் போல நீதாங்க அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு நாள் போய் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். கர்த்தர் இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்கிறார். நான் அவருக்கு திருவந்தாங்கன்னு கொடுத்தேன், அவர் சபையில் இருக்குமாறு. இன்றைக்கி நினைக்கிறாரு கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு அளவுக்கு வந்துட்டார். நான் என்ன வேலை ஆரம்பித்தேன் அந்த வேலையை அவரும் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு, தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. நான் பல இடங்கள்லாம் ஊழியத்து போவோம், அங்கே தேவன் அர்ப்பணித்து தான் இருக்காரு. அதே அற்புதத்தை கர்த்தர் அவர்களும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கும் தேவன் அர்ப்பணம் செய்ய வராரு, நீங்கள் அவரை நம்ப வேண்டும். அடுத்து வாசிக்கும் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் பூமியிலே வந்தார். நம்முடைய பெற்றோர்களையும் ஏன்னா பெற்றோர்களை பார்க்கலும் பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். சொல்வார் சிறு பிள்ளை என்னிடத்தில் வர தடைப்பண்ண. ஆண்டு சிறு பிள்ளை நேசிக்கிற ஆண்டவர். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்த்த வேண்டியதும் ஆசீர்வதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டியது. கடைசியில் 103ஆம் சங்கத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையோ அவளுக்கு பயதுரு மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தனாலே தேவன் அவர் கிருபையாக அவர் குழந்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க தேவனுடைய உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைனா நீங்கள் கர்த்தெடுத்து கேளுங்க, அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் கிருபை மட்டும் நமக்கு இருந்தாலும் போதும், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த கிருபைக்கு காத்து அந்த குடும்பத்தையும் அந்த ஊழியக்காரரையும் இன்றைக்கி தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறனால கர்த்தர் மகிமையாக மேன்மை எடுத்துக்கொண்டு இருக்கிறனால கர்த்தர் பார்த்தா இவ்வளோ சும்மா விடக்கூடாது, என் கிருபை அவங்களுக்கு இருட்டு சொல்லி தேவன் நேற்றவளை ஒரு குழந்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த குழந்தை நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்க அப்படின்னாலே என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயா வாங்க ஐயா, சோத்திரம் ஐயா. ஐயா முன்னாடி வாங்க. சபையாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னை நேசிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் நான் தேவனுடைய நாமத்தை குறித்து நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன அப்படி சொன்னால், எங்களுக்கு 16 வருடம் குழந்தை பாக்கியம் கிடையாது.